இவங்க என்னன்னா ஆலந்தூர்ல இருந்துட்டு பாக்குறது சுத்தி எல்லாம் பிஜேபிக்கு சாதகமா இருக்கே, இந்த 4-5 வார்டை பார்த்துட்டு டென்ஷனே சூப்பரா இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை பாண்டிச்சேரியில நிறுத்தாம தமிழகத்துல வேற எங்கன்னா நின்று ஜெயிச்சுட்டாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் will be the தமிழ்நாடு ஃபேஸ். இப்போ பெரிய தொகுதி எடுத்தீங்கன்னா ஒரு கவர்னரை தூக்கிட்டு போயிட்டு அந்த தொகுதியில போட்டு நீங்க அதிக ஓட்டுல தோத்து போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அண்ணாமலை தலைமை மேல ஒரு விமர்சனங்கள் இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜனை எடுத்துட்டு வருது அப்படின்றது அண்ணாமலைக்கு ஏதோ சிக்கல் ஆகுமா? அண்ணாமலை அவர்களுக்கு சில பல சிக்கல் இருக்கு. அமித்ஷா அவர்கள் ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் கூட்டம் பேசிட்டாரா பிரதமர்? எங்க ஆளே இல்லையே சொல்லிக்கிற மாதிரி என்ன நினைக்கிறாங்க? நமக்கு அரசியல் தெரியும், மெச்சூரிட்டி கிடையாது. சிங்கம் அவர்களே வாங்க ப்ளீஸ், 18 விழுக்காடெல்லாம் ஏறிச்சு அது இது சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா சீட் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வரல, அதனால் நாங்கள் உங்களுக்கு வேறு அசைன்மெண்ட் கொடுக்குறோம். இதில் முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. எவ்வளோ இம்பாக்டாக இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் ஒன்றா போகிறாங்க வர தெரியும். நீங்கள் போயிட்டு கமலாலயத்தில் நண்பர்கள்கிட்ட போய் உள்ளே கேளுங்க எவ்வளோ இம்பாக்டாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள். நீயா வந்தினா கட்சி, நானா விட்டா ரைடு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ், அதுதான் கதை. இல்லை மெகா கூட்டணி அமைப்போம் அப்படி நாமக்கல் எல்லாம் பேசினார். அமைப்போம்னு சொன்னீங்க, நாமக்கல்ல சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? தூங்கின்னு இருந்து 2 பதவி காலியாக இருந்த தேர்தல் ஆணையமே தேதியை சொல்லிட்டாங்க, இன்னும் நீங்கள் சொல்லலை. எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கும் அப்படின்னு இவங்க யாரும் நினைக்கல. கொஞ்சம் கனெக்ஷன் பண்ணி பார்க்கணும். இது இங்கேயே ராட்டினம் விட்டா மாதிரி சுற்றி நிற்கிறாரு, ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல விட்டா என்ன ஆகிடும்? அப்பா கூடுப்பா அந்த மாம்பழத்துக்கு சொந்தக்காரங்களா. பொன்முடி அவர்களோட இதில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது. அப்படி செய்து வைக்கிறது அப்படின்னு அரசியல் சாசனத்தை மீறுறது. உங்கள் அமைச்சர் பதவி அலங்கார பதவி, அது ஆட்சி, இது கட்சியை காப்பாற்றுற வேலை. இந்த நேரத்தில் கட்சிக்காரராக செயல்படணும். அவருக்கு குற்ற பின்னணி இருக்கு, அவர் நிரபராதின்னு தீர்ப்பு வரல, அதெல்லாம் கண்ணியம் சம்பந்தமான விஷயம் இல்ல. கவர்னருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கணும், அவருக்கு கவர்னருக்கு ஒரு கண்ணியமும் வேணாம். கண்ணியம் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள். ஆக்கணும்ன்ற நிலைப்பாடு அப்படின்றது தவறான நிலைப்பாடு, அப்படின்னு அவசரமான நிலைப்பாடு. இன்னொரு பக்கம் அதிகமாக பேசப்பட்டு இருக்க விஷயம், தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா கவர்னர் போஸ்ட்லையும் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் போஸ்ட்லையும் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா தேர்தல் களத்தில் இறங்க போகிறாங்களா? அவங்க ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம், மக்கள் அரசியலுக்கு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கான ஒரு உத்வேகமாக இதை எடுத்துக்கலாமா? இல்லை, ஒரு கவர்னர் போஸ்ட்டையே ராஜினாமா பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அப்போ 200 விழுக்காடு அவங்க தேர்தலில் நிற்க போகிறாங்க. அது கிளியர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா அவசியமே இல்லை. அதுவும் கவர்னர் பதவி, அதுவும் 2 மாநிலத்துக்கு இருக்கிற ஒரு கவர்னர் பதவி அப்படி ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம். அப்போ ஏன் ராஜினாமா பண்ணுறாங்க? அந்த கட்சியில் என்ன வேட்பாளரே இல்லையா? இவங்க ராஜினாமா பண்ணி தான் வேட்பாளர் ஆகணுமா? இது அடுத்த கேள்வி. 3வது கேள்வி, எந்த தொகுதி? 4வது கேள்வி, இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ இது ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி நிற்க போகிறாங்களா அப்படின்னா அது நிற்கிறது உறுதி ஆயிடுச்சு. இது மேலே இருக்கவங்க சொல்லி தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. சும்மா இருக்கிற ஒரு ஆள், இப்போ கவர்னர் பதவின்றது இன்னைக்கு கையில் இருக்குது. இது அப்படி இல்லை. அடுத்த 30 மாதத்துக்கு தெருவாக சுற்றணும், வெயிலில் நிற்கணும், அம்மா தாயே எல்லாரையும் பார்த்து கும்பிடணும், கை கட்டி ஓட்டு கேட்கணும், இந்த வேலைலாம் இருக்குது. நல்லா கவர்னராக ஜாலியாக இருந்துட்டு இப்போ போயிட்டு அமுச்சு விட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, 2வது கேள்வி, முதல் கேள்வி இது. 2வது என்னன்னா, பிஜேபி இஸ் வெரி வெரி கிளியர் அண்ட் இஸ் டெஸ்பரேட். அதாவது எப்படின்னா எதனா ஜெயிக்கணும், எங்க ஜெயிக்க முடியுமோ அவங்களாம் ஜெயிக்கணும். நமக்கு எதனா ஒத்த நம்பர்லையோ 2 நம்பர்லையோ ஒரு ரெட்டப்பட்டையிலையோ வந்துடாதா தென்னிந்தியாவிலேருந்துன்னு சொல்லிட்டு பிஜேபி இஸ் வெரி டெஸ்பரேட். அதனால தான் அவங்களோட கவர்னராயே, சிட்டிங் கவர்னரே ராஜினாமா பண்ணி நிற்க வைக்கிறாங்க. இது முந்த காலத்தில் நடந்திருக்குன்னா வட இந்தியாவில் நடந்திருக்கு. தென்னிந்தியாவுக்கு இது புதுசு, குறிப்பாக தமிழகத்துக்கு இது புதுசு. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சிற்றறிவுக்கு ஒரு கவர்னர் ரிசைன் பண்ணிட்டு லோக்சபா தேர்தலில் நின்னதாக கிடையாது, இல்லை ஒரு தேர்தல் நின்னதாக கிடையாது. இவங்க நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு சீட்டு கிடைச்சாலும் அந்த ஒரு சீட்டு எனக்கு வேணும், அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இங்கே மோசமாக இருக்குது. இது உண்மையிலே நீங்கள் ஒரு விஷயம் பிஜேபி பாராட்டணும். இந்த விஷயத்தில் பதவி இதுவின்றது நான் கொடுக்குறது. நான் ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையை செய்யணும். நான் கவர்னர் ஆகிட்டேன், நான் அமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னா கடந்த காலத்தில் பார்த்தோம். பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிற்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் அறிவிச்சதுலேயே முன்னாள் சிட்டிங் எம்பி நிறைய பேருக்கு சீட் கொடுக்கல, உதவங்க பேர்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ அதே மாதிரி அமைச்சர்னா எந்திரி, மந்திரினா எந்திரி அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. அப்போ இதெல்லாம் அந்த கட்சி மைக்ரோ மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு சீட்டையும் கூர்ந்து கவனிக்குதுன்றது பார்க்கணும். இப்போ இந்த 3வது கேள்வி, எங்கே நிற்க போகிறாங்க? இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 தொகுதி பேசப்படுது. அதாவது அவங்களுக்கோ இல்லை பிஜேபிக்கு சாதகமான தொகுதி. கன்னியாகுமரி,
ராமநாதபுரம், சிவகங்கை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, தென் சென்னை, அப்புறம் விருதுநகர். இப்போ இதில் வந்து விருதுநகர், திருநெல்வேலி. இப்போ திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா, திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் வந்து அங்கே தேர்தல் நிற்க போறாரு. அவர் அங்கே களம் இறங்க போறாரு. அவர் எம்எல்ஏ அவர் பேசுபொருள் இருக்கு. அதை நான் தான் சொன்னேன், பிஜேபிக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஒரு 4 எம்எல்ஏ வந்து பிஜேபி வாய்ஸுக்காக சட்டமன்றத்துல உளிக்குது இல்ல. அப்படின்னு இப்போ இவர் ராஜினாமா பண்ண வேண்டியது இருக்காது. இப்போ விஜயதாரணி அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணாங்கன்னா அவங்க கட்சி மாறினாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து பிஜேபி போறாங்க. அதனால தடை சட்டம் வரும், அமலுக்கு வரும். பட் இவர்கள் வந்து இப்போ இது ராஜினாமா பண்ண வேண்டியது. இவர் அப்படியே நின்றுட்டு எம்பி ஆனார்னா எம்பியை கண்டினியூ பண்ணுவாரு. எம்பி ஒருவேளை தோத்துட்டார் அப்படின்னா எம்எல்ஏவா கண்டினியூ பண்ணிப்பாரு. அந்த ஒரு வசதி வாய்ப்பு இருக்கு ஒரே கட்சின்றதுனால. பிஜேபி கேண்டிடேட் தான், வேட்பாளராக தான் நிற்க போறாரு. பிஜேபி எம்எல்ஏவா இருந்துக்குவார். அதனால திருநெல்வேலி பிரச்சனை கிடையாது. அதனால திருநெல்வேலியை அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நான் நம்பல. கன்னியாகுமரியை பொறுத்தவரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைவர்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து ஓரம் கட்டணும், அவருக்கு சீட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம வந்து இப்போதான் விஜயதாரணி வந்திருக்கிறாங்களே, அவங்கள முன்னிறுத்தி அங்கே வந்து பண்ணணும். ஏன்னா அவங்களும் அந்த கன்னியாகுமரி விளவங்கூர்ல 3 முறை எம்எல்ஏ இருந்தாங்க. அதனால அதை சொல்லி அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தா இப்போ ஒரு வயசான ஒரு முறை நமக்கு தலைவலியா இருக்குது. இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்பாரு. நம்ம வந்து பெரிய ஆளாயிட்டோம், நம்ம ராஜா மாதிரி ஆயிட்டோம். நம்ம இது இன்னும் பொன் ராதாகிருஷ்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டார், இந்த கட்சிக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பாரு அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நான் தானே அந்த எண்ணோட்டத்துல ஒரு சிலர் போறாங்க. அப்போ அது வந்து கன்னியாகுமரியும் வந்து ரூல்ட் அவுட். ஏன்னா அங்கே ஆல்ரெடி அங்கே இருக்கிற பிரச்சனை இருக்கு, உட்கட்சி பிரச்சனை இருக்கு. விஜயதாரணியா இல்லை பொன் ராதாகிருஷ்ணனுக்கா, இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் யாருன்னா கை காட்டுறவங்களுக்கா, இல்லை அண்ணாமலை அங்கே வேட்பாளரை போடுவாரோ அப்படி இருக்கு. இப்போ கன்னியாகுமரி அந்த மூணு செக்டார் இருக்கு. ஆமா, கன்னியாகுமரி ரூல்ட் அவுட். இதுல முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. எவ்வளவு இம்பாக்டா இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் ஒன்னா போறாங்க தெரியும். நீங்க போயிட்டு கமலாலயத்துல நண்பர்கள் கிட்ட போய் உள்ள கேளுங்க எவ்வளவு இம்பாக்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏங்க எந்த கட்சியிலங்க வந்து வீடியோஸ்லாம் வெளியில வந்துச்சு? யார் வெளியில விட்டது? அண்ணாமலைக்கு ஆதரவானவர்கள். அவரு இல்ல, அவரு வேண்டப்பட்டவங்க, அவருக்கு தெரிஞ்சவங்க, இல்ல அவரை போய் பார்த்துட்டு கட்சியில இணைஞ்சவங்க. இதுதான் ஒத்துமையா இருக்கிறது லட்சணமா? இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் இருக்குன்றீங்களே, எதுக்கு? யாரை பயன்படுத்துறதுக்கு? நான் அதுக்குள்ள போல. உங்க கட்சியினுடைய நிலைமை என்ன? நீங்க ஒத்துமையா இருக்காங்க நீங்களே சொல்றேன். இதெல்லாம் என்ன மாதிரி வேலை பார்த்தீங்களா? ஒரு வீடியோ எடுத்து சரி அது விடுங்க, அது ஓகே, அந்த கட்சியில இருக்கவங்க இது பார்த்து அவங்க பிரச்சனை, இது நமக்கு வேற தேவையில்லை. இப்போ 2வது தொகுதி முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கனிமொழி அவர்கள். இப்போ தூத்துக்குடியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா கடந்த முறையே வந்து தோல்வி விட்டுறார் தமிழிசை சவுந்தரராஜன். இப்போ இந்த வாட்டி மழை வெள்ளத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டப்போ பைக்கில் போனது, பஸ்ஸில் போனது, தெருவா சுற்றினது கனிமொழி அவர்கள். இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது கனிமொழி அவர்கள். அதே மாதிரி அவர்களுக்கு அந்த ஒரு டேக் இருக்கு, கனிமொழி அவர்கள் லோக்கல்ல நல்லா பழகுறாங்க, பேசுறாங்கன்ற மாதிரி. ஆல்ரெடி ஒரு வாட்டி சூடு போட்டு தோத்து போனவங்க திருப்பியும் போய் அங்கே நின்னாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மொத்தமா வந்து ஃபேமஸ் ஆக போற தொகுதி அதான், தூத்துக்குடியை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப அது என்ன ஆகும்னா 2 பேருக்கும் நீயா நானான்ற மாதிரி போகும். மேபி கனிமொழிக்கு எட்ஜ் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்பி கஷ்டப்பட்டு இருக்காங்க. டிஎம்கேவோட தொண்டர்பட ஃபுல்லா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப பிஜேபிக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா தூத்துக்குடியில? திமுக அளவுக்குன்னா இல்லை. ஆல்ரெடி நின்று தோத்தீங்க, நீங்க கவர்னரா இருந்தீங்க, அவங்க எம்பியா இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சண்டையாயிடும். அந்த 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 போருக்கு 2 பேருமே தயாரா இருக்க மாட்டாங்க. இப்ப எம்பியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல. இப்ப அவங்க அதிகமா பிரஸ் அட்ரஸ் பண்றாங்க. இது முன்னாடியுமே இங்க தலைவரா இருந்தப்பையும் அதிகமா பிரஸ் சந்திச்சாலும் இப்போ ஒரு எம்பி, ஒரு கவர்னரா இருந்திருக்காங்க, நிறைய விஷயங்களை பேசுறாங்க. ஒரு செல்வாக்கு உயர்ந்திருக்காது அந்த தொகுதியில? நம்ம ஆள்பா கவர்னர் ஆயிட்டாங்க அப்படின்ற அந்த செல்வாக்கு. அதாவது இது எப்படின்னா, பக்கத்துல போய் நெல்லு ஓட்டு போடுறோம் பக்கத்து தொகுதியில, ஏன் இங்க வந்து, அதாவது ஒரு சில நேரத்துல என்ன நினைப்பாங்கன்னா வேட்பாளர் வந்துட்டு இப்போ ஒரே சமூகத்துல நிற்கும் போது, ஏப்பா ஒரே சமூகத்துல ஏன்பா 2 பேரும் சண்டை போட்டீங்க, நீங்க பக்கத்து தொகுதியில் நில்லுங்க, அங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம், இங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம், இந்த மாதிரி கூட முடிவு எடுப்பாங்க மக்கள். இந்த மாதிரிலாம் கடந்த காலத்துல எடுத்திருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்ப அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அம்மையார் தமிழிசை அவர்களுக்கு இது தேவையில்லாத தலைவலி, கனிமொழிக்கும் தலைவலி. அதனால என்ன பண்ணுவாங்க, தூத்துக்குடியை அவாய்டு பண்ணுவாங்க. திருநெல்வேலி அவாய்டு பண்ணியாச்சு, தூத்துக்குடி அவாய்டு பண்ணியாச்சு, கன்னியாகுமரி வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அப்புறம் தென் சென்னைக்கு வரும். தென் சென்னை சோழிங்கநல்லூர் இருக்கு, ஐடி குரூப், யங் குரூப் அப்படின்னா. ஐடி குரூப்புக்கு, யங் குரூப்புக்கு நீங்கள் எவ்வளோ வந்து டேக்ஸ் ரிடம்ஷன் கொடுத்தீங்க? 5 லட்ச ரூபா டேக்ஸ் எக்ஸம்ஷன் அது இது சொன்னீங்க. அப்புறம் 7 லட்ச ரூபா வரலாம் வந்துட்டு நீங்கள் பண்ணலான்னு சொன்னீங்க, டேக்ஸே இல்லாமல் ரிட்டர்ன்ஸ். மக்களுக்கு வந்து எதையுமே வந்து 10 காசு மிச்சம் பண்ணுறதுக்கு எதையுமே பண்ணலை. டேக்ஸ் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. மெடிக்ளைம் வந்து இன்னைக்கு 18% ஜிஎஸ்டி வந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அவங்களோட சேலரி, இந்த மாதிரி இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க பாதிக்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னா,
அதிகமான வரி நம்ம கட்டுறோம். நம்ம கட்டுற வரிக்கு ஏற்ற சலுகைகள் நமக்கு அரசாங்கம் செய்யறதில்ல. அரசாங்கம் நம்ம காசை வந்து அநியாயமாக எடுத்துக்குதுன்றது பெரும்பான்மையினர் வேலை செய்கிறவங்களோட எண்ணோட்டம். அதுவும் ஐடி கம்பெனியில். இந்த நிலையில் இருக்கிறவங்க எப்படி பிஜேபி கொண்டு போடுவாங்க? ஒன்று. ரெண்டாவது, அதே தொகுதி பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர் எடுத்திங்கனாலுமே அது வந்து லார்ஜஸ்ட் கான்ஸ்டுவன்சி தமிழ்நாட்டில். அப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சந்திக்கணும். அவ்வளோ நேரத்தில் கையில் இருக்கிறது 30 நேரத்தில் ஒட்டுமொத்த தென்சென்னையை சுற்றி வர முடியுமான்னா அது ஒரு கேள்விக்குறி. இன்னொன்று, தென்சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 65லேருந்து 80 கவுன்சிலர் வார்டு இருக்குது. ஒரு வார்டை சுற்றுறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது, 2 நாள் ஆகும் சுற்றி வர்றதுக்கு. தெருவா போய் ஓட்டு கேட்கல, வண்டியில் சுற்றி வேகமாக வர்றதுக்கே 2 நாள் ஆகும். அப்போ 60 வார்டு 70 வார்டு நீங்கள் இந்த 30 நாளில் கவர் பண்ண முடியும்னா முடியாது. நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். அது திமுகவுக்கு பொருந்தும் தானே? திமுகவுக்கு பொருந்தும். பட் ஆல்ரெடி அவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல யாருன்னு. சிட்டிங் எம்பியை திருப்பி நிற்கிறாங்கன்னா அந்த அறிமுகம்லாம் தேவை கிடையாது. இன்னொன்று, எனிடே டிஎம்கேக்கு வந்து பிஜேபியை விட லோக்கலில் செல்வாக்கு ஜாஸ்தி. ஐ மீன் பூத் கேப்சரிங், பூத் லெவலில் பூத் கேப்சர் பண்ணி அந்த அதாவது ஒரு பூத் வாரியாக நான் என்ன சொல்கிறேன்னா பூத் வாரியாக அந்த யார் யார் இருப்பா அந்த மைக்ரோ லெவலில் அது வந்து டிஎம்கேக்கு ஜாஸ்தி. ஸோ அப்போ பெரிய தொகுதி எடுத்தீங்கன்னா ஒரு கவர்னரை தூக்கிட்டு போயிட்டு அந்த தொகுதியில் போட்டு நீங்கள் அதிக ஓட்டில் தோற்று போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தேவையில்லாத ஒரு தலைவலி. இன்னொன்று, அந்த கான்ஸ்டுவன்சி போன வாட்டியுமே வந்து வெற்றி விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சத்துல தான் தோக்குறவங்க. அந்த மாதிரி ஒரு தொகுதியில் போனால் கேஷுவாலிட்டி ஆகிடும். இவங்க என்னன்னா ஆலந்தூர்ல இருந்துட்டு பார்க்கறது, சுற்றி எல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக இருக்கே, அதுக்கப்புறம் அந்த சைடு போகிறது, மடிப்பாக்கத்தில் இருந்து பார்க்குறது, சுற்றி எல்லாம் சாதகமாக இருக்கிறது, அப்புறம் திருப்பி மயிலாப்பூர் வருது சுற்றி பார்க்குறது, எல்லாம் சாதகமாக இருக்கே, அப்புறம் திருப்பி ட்ரிப்ளிகேன் போய் எட்டி பார்க்குறது, எல்லாம் சாதகமாக இருக்கு. இந்த 4 வார்டை பார்த்துட்டு மாம்பழம் பார்க்குறது, இந்த 4-5 வார்டை பார்த்துட்டு தென்சென்னை சூப்பராக இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நின்னா தெரியும் கதை என்னன்னு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது கிளீனா தெரிஞ்சிடும். ஒரு கவர்னர் அப்படின்ற ஒரு பதவி ஒரு கௌரவ பதவி தான். கிட்டத்தட்ட ஒரு கட்சியிலையும் சரி மக்கள் மத்தியிலும் சரி, இப்போ அவங்க கவர்னர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கிறப்ப அவங்க அதை விட்டுட்டு ஒரு எம்பியா நின்று எம்பியா ஒரு வேளை ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப இங்க வந்து மாநிலத்துல வந்து ஆல்ரெடி அண்ணாமலை தலைமை மேல ஒரு விமர்சனங்கள் இருக்கு. அவர் வந்து கூட்டணி கட்சிக்கார தலைவர்களை சரியான முறையில நடத்துறது இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறதுனால மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜனை எடுத்துட்டு வருது அப்படின்றது இது அண்ணாமலைக்கு ஏதோ சிக்கலாகுமா? ஓகே, அதுதான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் முடிச்சிடறேன். இன்னும் பாண்டிச்சேரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாண்டிச்சேரியை டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுக்கு வரும். இன்னும் முக்கியமான கேள்வி, பாண்டிச்சேரியில் என்ன சாதகமானதுன்னா, ஏன் இந்த கேள்வி பாண்டிச்சேரியோட ஒத்து போனா, ஒருவேளை பாண்டிச்சேரியில் அவங்களை நிறுத்தினா அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இந்த கேள்வி irrelevant ஆகிடும். ஷி வில் ஹேண்டில் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ், நாட் என்டர் இன்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஏன் பாண்டிச்சேரி வந்து ஒரு சாய்ஸ், ப்ரிஃபர்டு சாய்ஸாக இருக்குன்றதுக்கு இதுதான் கேள்வி. இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தான் மொத்தம் ஊரே. நீங்கள் இப்படிங்க வண்டி எடுத்தீங்கன்னா 30-40 நிமிஷத்தில் கவர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போ தொகுதியை சுற்றி வர்றது ஈஸி. சின்ன தொகுதி, கவர்னராக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்றது ஈஸி. கனிமொழிக்கு எங்க அங்கே சிட்டிங் எம்பின்னு ஒரு அணுகுமுறை இருக்கோ அதே மாதிரி இவங்க கவர்னர் லோக்கலில் செல்வாக்காக இருக்கிறாங்க. இன்னொன்று, தமிழிசையை பொறுத்தவரையிலும் அந்த அவங்கள வந்து அந்த ஆடம்பரம் கிடையாது, பந்தா கிடையாது, கழுத்தில் ஒரு ஸ்டெட்டஸ்கோப் போட்டு போய் திடீர்னு கேம்பெயின் பண்ணும்போது கூட குழந்தைங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. வீட்டில் போயிட்டு யாருன்னா இட்லி கொடுத்தா அங்கேயே உட்காந்து தரையில் உட்காந்து வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம அக்கா தங்கச்சி எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நபர் தான் தமிழிசை சவுந்தரராஜன். அவங்கள வந்து நீங்கள் வந்து என்னதான் பாரதிய ஜனதா கட்சி அவங்க இருந்தாங்க, பாரத் மாதா கி ஜெய் சொன்னாலும் அவங்கள பார்க்கும்போது வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு நெருங்கி பழகிற ஒரு தன்மை. அதாவது விமர்சனம் பண்ணால் கூட சிரிச்சுக்கிட்டே என்னப்பா ஏன்பா நானே வெயிலில் சுற்றுறேன் என்னப்பா அப்படின்ற மாதிரி போவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, என்னடா இறங்கி போகிறாங்களே. இன்னொன்று, குடும்ப அரசியல் பண்ணல, கவர்னரானப்ப அதிகமான பாராட்டு அவங்களுக்கு தான் வந்திருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை. அவங்க கணவர் வந்து ஒரு நல்ல மனிதர்னு பேர் எடுத்துருக்காங்க. குடும்ப ரீதியா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இவங்க வராங்க, கவர்னர் அவரோட மகன் வந்து பக்கத்துல இருந்து அங்க ஏதோ கத்திட்டு இருக்காரு ஒரு ஒண்ணுது. அப்ப கூட அவங்க வந்து அந்த தன்மை பாருங்க, அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு, விடுங்க நான் கடகடன்னு பேசிடுவேன், நான் அப்புறம் பாக்குறேன் உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வேற யாரா இருந்தாலும் பேனிக் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. மாஸ்க் போட்டுக்கிட்டு நான் இப்படி. அதே மாதிரி அவங்க ஃப்ளைட்டில் வந்த பொழுது வந்து ஒரு பெண்மணி வந்துட்டு அவங்கள ஒரு வம்பு இழுத்தாங்க, பேசினாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன சொன்னாங்க, அது போலீஸ் தான் எடுத்தாங்க, நான் அது நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன், ஏதோ பாவம் சின்ன பிள்ளை. அந்த மன்னிக்கிற தன்மை. இப்போ இந்த குணாதிசயம் எல்லாமே வந்து ஒரு தலைமை பண்புக்கு உண்டான ஒரு குணாதிசயம். அப்போ அவங்க பாண்டிச்சேரியில் நிற்கும் போது பாண்டிச்சேரியில் நின்று ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கேயுமே வந்து இப்போ ஐயா முன்னாள் முதலமைச்சர் அங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நாராயணசாமி, டஃப்பாக இருக்கும். பட் என்னன்னா, அங்கே வந்து பிஜேபிக்கு ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. காரணம் வந்து அங்கே வந்து என்ஆர் காங்கிரஸோட கூட்டணியில் வராங்க.
அப்போ அது ஒரு 15-20 விழுக்காடு வந்து என்ஆர் காங்கிரஸ்க்கு இருக்கு. அது கூட தமிழிசை போன்ற ஒரு கேண்டிடேட்டை போட்டு பண்ணும்போது அங்கேருந்து களம் காண்றது ஈஸியாக இருக்கும். வெற்றி வாய்ப்புன்னும் போது பாண்டிச்சேரியில் கூடுதலாக இருக்கும் மற்ற மாவட்டத்தோட பார்க்கும்போது. அதனால அவங்க பாண்டிச்சேரி இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, ஒருவேளை பாண்டிச்சேரியில் நிறுத்தாம தமிழகத்தில் வேற எங்கன்னா நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வில் பி த தமிழ்நாடு ஃபேஸ். ஐயா அண்ணாமலை கூப்பிட்டு, சிங்கம் அவர்களே வாங்க ப்ளீஸ், நீங்கள் 2 வருஷமா பார்த்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம், 18 விழுக்காடெல்லாம் ஏறிச்சு அது இது சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா சீட்டு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வரல, நீங்கள் எங்கன்னா போய் நின்று ஜெயிப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் எங்கேயும் நின்று போய் எதுவும் பண்ண மாதிரி தெரியல, அதனால் நாங்கள் உங்களுக்கு வேறு அசைன்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்குது. அதாவது இந்த தேர்தல் முடிந்த உடனே அண்ணாமலை அவர்களுக்கு சில பல சிக்கல் இருக்குது. அமித்ஷா அவர்கள் வந்து ரிசல்ட் எதிர்பார்ப்பார். மோடி அவர்கள் மேடையில தோல் மேல கை தட்டுறாரு. ஆமாங்க, ரேஸுக்கு ஓடும்போது ஒரு பிளேயர் என்ன பண்ணுவாங்க, தட்டி கொடுத்து நல்லா ஓடியா, குளுக்கோஸ் குடி, வாழைப்பழம் சாப்பிடு, எப்படின்னா வெற்றி பெறணும், கப்பு முக்கியம் பிகிலு, அப்படி தானே சொல்லுவாங்க மேடையில். ஜெயிச்சு தோத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பவே சொன்னேன், லேச கட்டல, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணல, கேட்டா நான் அப்படி பண்ணிடுவேன், நடப்பயணம் போயிட்டேன், 18% விழுக்காடு வந்துட்டோம், அப்படி இப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னேன். இரு அப்புறம் பார்த்துக்கிறேன். தோத்தா கோச்சு திட்டுறதை பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான். ஜெயிச்சுட்டா சூப்பர், வெரி குட்பா, உங்களோட இயக்கத்தோட பேரை காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கு பாராட்டு. தோத்துட்டா இதுக்கு இப்ப என்னெல்லாம் பாராட்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு மேடையில பிரதமர் வருகின்ற மேடையில முன்னாள் முதலமைச்சரை நிறுத்த முடியல யாரால? அண்ணாமலையால. இது யாரோட தோல்வி? யார் இறங்கி போனோம்? இவர் தானே இறங்கி போனோம். ஜி.கே. வாசன் கூப்பிட்டா போறாங்க. யாரு? ஐயா ஜி.கே. வாசன் கூப்பிட்டா ஜி.கே. வாசனுக்கு நீங்க எதனா பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்களா? இல்ல. அமைச்சரா அவரு? இல்ல. இல்ல கட்சி பயங்கரமா ஒரு 15% வாக்கு வங்கி வச்சிருக்கா? இல்ல. வாசன் கூப்பிட்டா போறாங்க எல்லாரும். நீங்க பிரதமர் வராரு, கூட்டணி கட்சி தலைவர்கள் வரமாட்டாங்க மேடையில. கிட்டத்தட்ட 3 நாள் கூட்டம் பேசிட்டாரா பிரதமர்? எங்க ஆளே இல்லையே சொல்லிக்கிற மாதிரி. கடைசியா போய் சரத்குமார் ஒருத்தர் போய் சேர்ந்துதான் அது ஒரு பேசு பொருளாச்சு. எங்க ஓபிஎஸ், எங்க டிடிவி தினகரன், எங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, அது ஒரு விமர்சனம் ஆகுது இல்லையா? ஓபிஎஸ் கட்சியை விட்டுட்டு வந்தாரு பாஜகக்காக. அதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு அரசியல் தெரியும், மெச்சூரிட்டி கிடையாது. நான் சொல்றேன், இதே தமிழிசை சவுந்தரராஜன் கிட்டயோ இல்ல இதே நீங்க முருகன் அவர்கள்கிட்டே இந்த பொறுப்பு கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த நேரத்துல கூட்டணி எதுனா ஒன்று முடிச்சோம். இதுவே பாமக இழுபறிக்கு காரணமே முருகன் தான் சொல்றாங்க. முருகன் பேரலா பேசுறாரு, முருகன் வந்து ஒரு சிலது நான் பண்றேன் நீங்க வாங்க அப்படின்னு உத்தரவாதம்லாம் கொடுக்குறாரு, அதனால தான் இருக்குது. சரி, இந்த சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் தமிழ்நாட்டில் தேர் நாட் டேக்கிங் சீரியஸ். அண்ணாமலை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போதான் தேர்தல் அறிவிச்சுது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த 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 குதிரை வெல்லும், இந்த கூட்டணி நல்லா போகும் அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பாமக வந்திருக்குமே. ஏன் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு? ஏன் அதிமுக ஏன் விட்டாங்க கூட்டணியில்? அதுவே ஒரு கேள்வி தான். இல்லை, அதிமுக எப்படின்னா வந்து அந்த சீட்டு பேரம் இருக்குல்ல, அதிகமான சீட்டு வேணும், ராஜ்யசபா வேணும், செலவுலாம் யார் பார்க்கறது, தேர்தல் செலவு அதெல்லாம் இருக்குல்ல. பிஜேபி கிட்ட அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பிஜேபி இது வந்து ரைடு விடுவா வேணாவா, நீயா வந்தினா கட்சி, நானா விட்டா ரைடு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நோ, அதுதான் கதை. அதிமுக அப்படி இல்லை, நானே ரைடு விட்டு பாதிக்கப்பட்டு இப்போ தான் உட்காந்து இருக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்டால் நான் எங்கே போகிறதுன்ற மாதிரி அந்த கதை. அதனால தான் இதெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது அண்ணாமலை தலைமைக்கு ஒரு விமர்சனம், ஒரு கொஸ்டின் மார்க். எந்த தலைமைக்குமேங்க. இப்போ ஒரு வாதத்துக்கு சொல்றேன், திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக ஒரு 10 பாராளுமன்ற தொகுதி தோக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாலினை வந்து நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோமா? நம்ம விமர்சனம் பண்ணுவோம், கட்சி விமர்சனம் பண்ணாது. கட்சி பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதுக்கு இந்த உண்மை இல்லாமல் போயிடுமா? 40 சீட்டு மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னா ரிசல்ட் வந்து 0. போன தேர்தலில் 0, ஒரு சீட்டு கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி 0, சிங்கிள் டிஜிட்ல தான் வச்சிருந்தாங்க. இப்போ 10 சீட்டு தோத்தா யாருமே அது விமர்சனம் வரும்? ஸ்டாலின், நீங்க சொன்னீங்க பாருங்க, ஆரம்பத்தில் கேட்டீங்க பாருங்க, இந்த ஜாஃபர் சாதிக்கு, அதுல இருந்து மார்டினு, அதுக்கப்புறம் சொத்து வரி ஏத்துனது, தண்ணி வரி ஏத்துனது, பால் விலை ஏத்துனது, கரண்ட் விலை ஏத்துனது, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஏத்துனது, காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு விலையை கூட்டினது, பைக் ஓட்டினா அதுக்கு சர்சார்ஜ் எக்ஸ்ட்ரா போட்டது, அதுக்கப்புறம் இந்த காவல்துறை எல்லா இடத்துலையும் கண்ணியமா நின்று பிடிக்கிறாங்களே, அதுக்கு செல்போன்ல சலான் அனுப்புறாங்களே, இதெல்லாம் அதுல சேரும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் எதனால இந்த மைனஸ்ன்றது. இப்ப தெரியாது. இப்ப ஆட்சி அதிகாரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாம் சிறப்பாக நடக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற அமைச்சர்கள்லாம் திறம்பட வேலை செய்யறாங்க, அமைச்சர்கள் யார் யார் என்னென்ன பண்ணாங்க, எந்தெந்த மாவட்டத்துல போட்டு விட்டாங்கன்றதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்தாதான் தெரியும். இப்ப அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். இப்போ 8 தேர்தலில் ஆல்ரெடி தோல்வி, இந்த தேர்தலும் தோல்வினா 9 தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு போஸ்டர் வச்சு விட்டுவாங்க. கட்சிக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சாங்க. என்னங்க இவரு
See, whatever said and done, எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் அ கரிஸ்மாட்டிக் லீடர். அம்மையார் ஜெயலலிதாக்கு இருந்த ஒரு வசீகரமோ இல்லை அந்த பேச்சு திறனோ அந்த ஆற்றலோ அந்த ஆளுமையோ எம்ஜிஆருக்கு இருந்த அந்த வசீகரமோ ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. இது அவரே ஒத்துக்குவார். ஆனால் இது இல்லைன்றதுனால அந்த பொதுச் செயலாளர் பதவி இழக்கிறதுக்கு அவர் தயாரா இல்லை. எனக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவி வேணும், இந்த பொதுச் செயலாளர் ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காரு. அப்போ இந்த பொதுச் செயலாளர் பதவி வேணும்னா he should have taken this election seriously. நான் சொல்றேன், இந்த நேரம் வரல எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் வந்து சீரியஸா எடுத்துக்கல. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம 2026 கான்சென்ட்ரேட் பண்றான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. தப்பு அது. இல்ல மெகா கூட்டணி அமைப்போம் அப்படி நாமக்கல் எல்லாம் பேசினார். அமைப்போம்னு சொன்னீங்க, நாமக்கல்ல சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? தூங்கின்னு இருந்து 2 பதவி காலியா இருந்த தேர்தல் ஆணையமே தேதியை சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்க சொல்லல யார் யார் கூட்டணி எங்க வேட்பாளர்னு. 28 நாள் இருக்குது கூட்டி கழிச்சு பார்த்தா இதோட தேர்தலுக்குன்னு. அதாவது கடைசி 2 நாள் பிரச்சாரம் பண்ண முடியாது. 28 நாள்ல நீங்க வேட்பாளர் சொல்லி அவன் வந்து உங்களை மரியாதை நிமித்தமா மாலையை போட்டு சால்வையை போட்டு அப்புறம் மாவட்ட செயலர் எல்லாம் போய் பார்த்து தொகுதியில் இருக்கிறவங்களாம் அறிமுக கூட்டம் நடத்தி அப்புறம் முக்கியஸ்தருக்கெல்லாம் சால்வை போட்டு அப்புறம் மசூதியில் போய் ஓட்டு கேட்கணும், சர்ச்சில் போய் ஓட்டு கேட்கணும், கோயிலில் போய் குருக்கள் கிட்ட நிற்கணும், அதுக்கப்புறமா பார்க்கில் போய் நிற்கணும், அப்புறம் அங்கே பீச்சு கீச்சு இருந்தால் காலையில் பீச்சுக்கு வரவங்களெல்லாம் வணங்க வைக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது 28 நாளில். யாரு காரணம்? அப்போ பிளானிங் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கும் அப்படின்னு இவங்க யாரும் நினைக்கல. தமிழகத்தில் அரசு கொஞ்சம் கனெக்ஷன் பண்ணி பார்த்துடும். என்னடா வழக்கத்தை விட அதிகமாக ஜி வந்து போறாரு, ஜி இங்கேயே ராட்டினம் விட்டா மாதிரி சுற்றினுங்கிறாரு, ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃபேஸில் விட்டா என்ன ஆகிடும்? எப்பா கூடுப்பா அந்த மாம்பழத்துக்கு சொந்தக்காரங்களா, ஏங்க என்னங்க பழம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம். இப்போ தமிழிசையை வந்து மீண்டும் எம்பியா போட்டியிட வைங்க அப்படின்னு டெல்லி தலைமை முடிவு பண்ணியிருக்கிறது அப்படின்றது அண்ணாமலைக்கு ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். அக்கா இப்போ நின்று ஜெயிச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்க பாண்டிச்சேரியில். எப்பா என்னப்பா பாய் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னென்னமோ சொன்னேன், எம்பிபிஎஸ் டாக்டர் பாரு பர்ஃபார்மன்ஸ் ஜெயிச்சுட்டு வந்துருக்குறாங்க. ஹிந்திலே கேட்பாங்கல்ல கேள்வி. இன்கேஸ் ஒருவேளை அண்ணாமலை கோவையில் போட்டியிட்டு அவர் தோல்வி அடைகிறாரு, இந்த பக்கம் வந்து தமிழிசை வெற்றி பெறாங்க அப்படின்னா அது இன்னும் டஃபா மாறும்ல. திமுகவும் அண்ணாமலை எங்கன்னா நின்னாருன்னா 2 கட்சியும் ஒன்றாயிடும். இப்போதானே ஆரம்பிக்குது பாருங்க. இவங்களுக்கு தெரில மேலேருந்து பார்க்குற நுனி அரசியல். பூத்தில் ஒன்றாயிடுவான். யாரு? திமுக தொண்டரும் அதிமுக தொண்டரும் பூத்தில் ஒன்றாயிடுவாங்க. ஆனால் ஒன்று உன் ஆளுக்கு ஓட்டு வாங்கிக்கும், என் ஆளுக்கு ஓட்டு வாங்கிக்கும். இந்த தாமரை கீமரெல்லாம் இதெல்லாம் வேணான்னா 3வது ஆள்லாம் இங்கே வேலை கிடையாது. இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ பொன்முடி அவர்களோட இதில் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது, அப்படி செய்து வைக்கிறது அப்படின்னு அரசியல் சாசனத்தை மீறுறது அப்படின்னு கவர்னர் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன நடக்குது அவங்க 2 பேத்துக்குள்ள, பொன்முடி அவர்களுக்கும் திரு கவர்னர் அவர்களுக்கும்? ஏன்னா மோதல் அப்படின்றது இப்போ இல்லை, அப்பையிலிருந்தே தொடர்ந்துட்டு இருக்கு. வேந்தரா வந்து இவர் நியமிக்கணும்னா இவர் போகிற இடத்துக்கு அவர் போக மாட்டார் அப்படின்றது அங்கேருந்தே ஒரு பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு. இது அதோட கண்டினியூட்டியாக அதை எடுத்துக்கலாமா? அதாவது இந்த கேள்விக்கு வந்து அறிஞர் அண்ணாவோட வழியில் பதில் சொல்லணும். அவரோட டீச்சிங்ஸ் தான் நமக்கெல்லாம் பைபிள். கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு அண்ணா சொன்னது. ஃபஸ்ட்டு வந்து கண்ணியம். ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கீழமை நீதிமன்றம் போய் மேலே போய் உச்சநீதிமன்றம் போய் ஒரு நிவாரணம் வாங்குறீங்க. அந்த நிவாரணத்தின் அடிப்படையில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பொருள். அப்பாவும் ஐயாவும் வந்து அதை சொல்லிட்டார். ஆமாம் அவர் எம்எல்ஏவாக இருப்பார், இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சட்டம் அதை தான் சொல்லுது. இது வந்து கண்ணியமான போக்கு. இது வெறினோம். இல்லை நாங்கள் அவர் அமைச்சரை ஆக்குவோம் அப்படின்னா ஒரு கேள்வி வரும். எப்பா ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குது, இன்னும் ஒரு கேஸ் வேறு ஆனந்த வெங்கடேஷ்க்கு முன்னாடி வரப்போகுது, அதில் என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாது, இவர் மேலே பிளாக் ரிமார்க் இருக்குது, கொஞ்சம் ரூமர்ஸ் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இமேஜ் நெகட்டிவாக இருக்குது. இமேஜ் நெகட்டிவாக இருக்கும்போது இவரை உடனே அமைச்சராக்குனா மக்கள்கிட்ட அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா, மக்கள் அதை ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த கண்ணியமான முடிவு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் அமைச்சராக ஆக்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க, அவசரப்பட மாட்டீங்க. அவர் அவசரப்படுவார். அண்ணன் பொன்முடி அவர்கள் அவசரப்படுவார். ஏங்க நான் எங்க சும்மா என்னை அமைச்சராக்குங்க, நான் போய் வேலை பார்க்கணும், என்னை அமைச்சராக்குங்க, நான் போய் தொகுதியில் வேலை பார்க்கணும்னு கேட்பார் அவரு. நீங்கள் தான் என்ன பண்ணோம், அண்ணா இல்லைண்ணே இப்போ கேஸ் எல்லாம் இருக்குது, இப்போ ஒருவேளை நான் உங்களை மினிஸ்டர் ஆக்கிட்டு வேறு எதுனா தீர்ப்பு வந்ததுன்னா திருப்பி பதவி ரத்தாகும், தேர்தல் நேரத்தில் இந்த சிக்கல் வரும், நம்ம இப்போ இதை பற்றி பேச வேணாம். ஆஸ் எ எம்எல்ஏ, ஆஸ் எ மாவட்ட செயலாளர் நீங்கள் ஜெயிலில் இல்லை பெயிலில் இருக்கிறீங்க, போய் கட்சி வேலையை பாருங்கள், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அமைச்சரா இருந்து அந்த கட்சி வேலையை செய்யறது அப்படின்றது தொகுதியில் இன்னும் ஒரு கெத்து இருக்கும். அமைச்சரா இருந்தா அரசாங்க வேலை தான் செய்ய முடியும், கட்சி வேலை செய்ய முடியாது. ஏன்னா அந்த கொண்ட வச்ச லைட்டை போட்டு கடைசி நேரத்தில் தேர்தல் கிட்ட பூத்துக்கிட்டே போக முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக போகலாம், புரியுதுங்களா? நீங்க தனிப்பட்ட வண்டியில நான் சீஃப் போலிங் ஏஜென்ட்னு சொல்லிட்டு பாராளுமன்ற விஐபி நிற்கிறவங்களுக்கோ இல்லை நீங்க வந்து ஒரு 1 ஆஃப் தி ஏஜென்ட்னு போட்டுட்டு பாஸை வாங்கிட்டு நீங்க போக முடியும். ஆனா நீங்க அமைச்சரா இருந்தா அதை பண்ண முடியுமா? கட்சி வேலை அமைச்சராக இல்லாமல் மாவட்ட செயலராக இருந்தால் தான் அதிகமாக பண்ண முடியும். இது தேர்தல் நேரம். உங்கள் அமைச்சர் பதவி அலங்கார பதவி, அது ஆட்சி. இது கட்சியை காப்பாற்றுற வேலை.
இந்த நேரத்துல கட்சிக்காரரா செயல்படணும். அதுதான் திமுகவுக்கும் நல்லது, ஐயா திரு பொன்முடிக்கும் நல்லது. இது அண்ணாவோட கண்ணியமான பதில். இப்ப அடுத்து கடமைக்கு வருவோம். கடமைன்னு பார்க்கும்போது கவர்னரை பொறுத்தவரையிலும் ஒரு முதலமைச்சர் லெட்டர் எழுதி அனுப்புறாரு. பாருங்க, ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு பதவி பிடிங்கிட்டீங்க. அவர் ஜெயிலுக்கு போல பெயிலில் வெளில தான் இருக்கிறாரு. அந்த தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க, தள்ளி வச்சிருக்கிறாங்க. தீர்ப்பு இன்னும் இறுதி முடிவு வரல, நிரபராதின்னு கூட வரலாம். அதனால் நான் முதலமைச்சர் எனக்கு கொடுத்துருக்கிற சட்டத்தின் படி நான் இவரை வந்து இன்னாரை வந்து நான் பரிந்துரை பண்ணுறேன், அமைச்சராக இவரை சேர்த்துக்கணும். உங்களோட வேலை வந்து அவரை பதவி பிரமாணம் செய்கிற அந்த வேலை தான் உங்களுது. சுருக்கமாக சொன்னால் கல்யாணத்தில் வந்து மந்திரம் சொல்கிற மாதிரி புரோகிதர் வேலை தான் உங்களுது. அதனால் வந்து மந்திரத்தை பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னா பொருள். முதலமைச்சர் சொன்னார்னா கவர்னர் அதை செய்யணும். ஆனால் கவர்னர் கேட்கல. கவர்னர் வந்து அங்கே கடமையிலிருந்து தவறுறாரு. இந்த கண்ணியம் கதெல்லாம் கவர்னருக்கு தேவை கிடையாது. அவருக்கு குற்ற பின்னணி இருக்கு, அவர் வந்து நிரபராதின்னு இன்னும் தீர்ப்பு வரல, அதெல்லாம் வந்து கண்ணியம் சம்பந்தமான விஷயம். கடமையிலிருந்து தவறுறாரு ஐயா கவர்னர். இல்ல, கவர்னருக்கு ஒரு கண்ணியம் இருக்கணும். அவருக்கு கவர்னருக்கு ஒரு கண்ணியமும் வேணாம். கவர்னருக்கு கண்ணியம் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள். கவர்னர்ன்றவர் சட்டத்துல என்ன இருக்கும், சட்டத்து பிரகாரம் தான் நடக்கும். அவர் ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. இப்ப சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அப்படின்னு அந்த சட்டமன்றத்துல வாசிக்க சொன்னா அதெல்லாம் வாசிக்க மாட்டேன், இங்க அப்படி இல்ல. அதுதான் அது அவருக்கு ஐடியாலஜி இருக்கிறது. அவருக்கு எல்லாம் ஐடியாலஜி இருக்க கூடாது. கவர்னர் என்பது ஐடியாலஜிக்கெல்லாம் அப்பாற்பட்ட பதவி. கவர்னர்ன்றது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். கான்ஸ்டிடியூஷன்ல இப்போ நீதியரசர் சந்திரசூட் இருக்காரு, நான் வந்து எனக்கு ஐடியாலஜி இருக்குதுன்னு அவரு நினைச்சாருன்னா ஒத்த தீர்ப்பு நியாயமா வருமா? ஒரு நேர்மையான தீர்ப்பு வருமா? சபாநாயகர், கவர்னர், நீதியரசர்கள், குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து கடமை தான் முக்கியம். யாரு கொள்கை சித்தாந்தம் அது ஐடியாலஜிலாம் இவங்களுக்கு இருக்கக்கூடாது. இதுல பத்திரிகையாளரே நான் ஏன் சேர்க்கிறேன்னா, எந்த நேரத்துல எது தப்போ அதை சொல்லணும். அதுதான் பத்திரிகை தர்மம். அப்ப இது தர்மம் சார்ந்த விஷயம். கடமை என்னவோ கடமையை செய்யணும். கவர்னரோட வேலை என்ன? லெட்டர் வந்துதா, ஓகே, ஆஸ் ஆன் டேட்டு என்ன பண்ணிருக்கணும், அதை அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு அமிச்சு லீகல் பாருங்க, பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலாமா, மயிலாடு அது லீகல் கிளியரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை வந்து எம்எல்ஏவா வந்து சபாநாயகர் அறிவிச்சிட்டாரு, அவங்க வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க, பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் ரவி அவர்கள் அதை பண்ணி வச்சிருந்துட்டு என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது, இது மன கஷ்டத்தோட மன வேதனையோட வலியோட வேற வழி இல்லாம நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு அறிவிப்பு போட்டிருந்தாருன்னா இன்னும் மோசமா இருந்திருக்கும். டிஎம்கேக்கு நெகட்டிவா இருந்திருக்கும். இங்க உட்காந்துட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன், கையெழுத்து போடுறதான் உங்க வேலை. அதுக்கு தான் கவர்னர் பங்களா கொடுத்துக்கிறாங்க. அங்க வந்து ஒரு ஃபைல் வந்து அந்த ஃபைல்ல கையெழுத்து போடணும், அதான் முறை, அதான் கடமை. அப்ப கடமையை தவறுறது யாருங்க? கவர்னர். மூணாவது கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு பேருக்குமே வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இந்த நேரத்துல இது பண்றது கரெக்டா தப்பான்னு தெரியல. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து செந்தில் பாலாஜி இப்ப இல்ல. இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர் பொன்முடி அவர்கள். இப்ப அவரும் இல்லாம போனா அப்படின்றது கட்சியை வந்து ஒரு பலவீனமாக்கும் அப்படின்ற ஒரு பார்வையில திமுக அணுகிறது அப்படின்றது சரிதானே? அப்ப அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து கட்சியில வந்து இன்னும் ஒரு ஆக்டிவா ஆக்குவோம், அவரு அமைச்சரா இருக்காரு அப்படின்னு கீழே இருக்க தொண்டை கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும் அப்படின்றது அவங்க யோசிக்கிறது தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப கரெக்டான கேள்வி. இப்போ கட்டுப்பாடு நம்ம பேசிட்டோம், ஓகே, அந்த கட்டுப்பாடு இல்லைன்றதுக்கு வரேன். இப்போ என்னன்னா, தொண்டை எப்படி தொண்டனாவே இருக்கணுமா? நீங்க சொல்லுங்க, எங்க அண்ணாவால வளர்க்கப்பட்ட கட்சிங்க, இதோட நியூரல் ஸ்கீமா, இதோட ஃபண்டமெண்டல்ஸை செதுக்குன ஒரு அறிஞர் அண்ணா, வளர்த்தவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கு வாழ்வாதாரமும் அதுக்கு உயிரோட்டமும் கொடுத்தது கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வந்துட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி இல்லைன்னா கொங்கு மண்டலத்துல எப்படி பண்ண முடியாதுன்னா அது ஒரு இழுக்கா உங்களுக்கு தெரியலையா? செந்தில் பாலாஜி எப்போ வந்தாரு திமுகவுக்கு? ஏன் மற்ற திமுக காரங்களாம் எங்க வேற எதனா பொருள் எதனா விற்க போயிட்டாங்களா, இல்லை வேற எங்கன்னா எக்ஸிபிஷன் போயிருக்கிறாங்களா? ஏன் மற்றவங்க யாருமே இல்லையா கோயம்புத்தூர்ல? செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து வந்து தான் இப்போ காப்பாற்றணுமா அந்த கட்சியை, இல்லை அங்க இருந்து தான் ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணுமா? மற்ற கட்சிக்காரங்களா? ஏன் உதயநிதி ஸ்டாலின் நீங்க சும்மா ஃப்ரீயா தானே இருக்கிறாரு, அங்க அமுச்சு விடுங்க, தேர்தல் வேலை போய் பார்க்கட்டும், ஒரு பேர் ஆகும்ல ஜெயிச்சு வந்தா. அப்படிதான் யோசிக்கணும். ஏங்க இப்போ ஒரு கட்சி தலைமைன்றது என்ன? அடுத்த தலைமுறையை, அடுத்த தலைவர்களை உருவாக்கி விடுறது. இப்போ இன்னொரு கேள்வி, நல்ல தலித்துகளோட பிரச்சனையோ இல்ல தலித்துகளுக்கு உண்டான அரசியலையோ திமுக செஞ்சதுன்னா விசிகா போன்ற ஒரு கட்சியோ இல்ல தொல் திருமாவளவன் தமிழகத்துக்கு தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை. கண்டிப்பா தேவை இல்லை. திருமாவளவன் திமுக இருந்திருப்பாரு, இல்ல திருமாவளவன் காணா போயிருப்பாரு. ஓகே, அந்த கட்சியோட திமுக வந்து தலித்தோட பிரச்சனையும் சிறுபான்மையினர் மக்கள் பிரச்சனையும் சரிவர எடுத்து பண்ணாததுனாலையும் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுக்காததுனாலதான் திருமாவளவன் போன்றவர்கள் வந்து இன்னைக்கு அதுல வந்து அவர் கோல் வச்சு இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவனாக இன்னைக்கு திருமாவளவன் மாறி இருக்காருன்னா அந்த மக்களுக்கு உண்டான குரலை அவரு தான் கொடுக்குறாரு. திமுக எங்க கொடுத்துச்சு? திமுக எங்க மாவட்ட செயலாளர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு ஒரு தலித் மாவட்ட செயலர் பவர்ஃபுல்லா, இல்ல ஒரு தலித் மந்திரி பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல பொன்முடி, செந்தில் பாலாஜி, நேருலாம் பேசுறீங்களா, அந்த மாதிரி எங்க தலித் அமைச்சர்கள் ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். கக்கனுக்கு போனோம் நான் எப்போ, நேர்மைக்கு இல்ல அடையாளத்துக்கு. அதுக்கப்புறம் எங்க ஆராசா சொல்றாங்கல்ல எம்பிஆர். ஆராசா வந்து அவர் தலித்தா அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் தலித் அரசியல் பண்றாரு. நீங்க வேங்கவேல் பிரச்சனை அண்ணா ராசா பேசினாரா, இல்ல தலித்துக்கு இருக்கிற எதனா பிரச்சனைகள் அண்ணா ராசா பேசினாரா? ஏங்க ராசா இன்னைக்கு செல்வந்தருங்க, புரியுதுங்களா? ராசாவையும் ஒரு 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 சாதாரணமா வந்து ஒரு டீ கடைக்கு போகும்போது 2 டம்ளர்ல கொடுக்குறவங்களையும் ஒரு பணத்தை அந்த பக்கமா எடுத்துட்டு போகும்போது இந்த பக்கம் பணத்தை எடுத்துட்டு போவாத, கீழ் சாதியினர் அங்க போ, இந்த குளத்துல குதிக்காத, இந்த சாமியை நீ கும்பிடக்கூடாது, நீ உள்ள வரக்கூடாதுன்றத ஒப்பிட முடியாது. ராசாலாம் அதை தாண்டி எங்கேயோ போயிட்டாரு. அவரு பார்லிமெண்ட் அப்படி இருக்கிறாரு, வேற மாதிரி இருக்கிறாரு. அவரு 2G 3G 5G 4Gன்னு அவரு ஜீங்களோட சண்டை போட்டுக்கிறாரு. அவரு எடுத்துன்னு போயிட்டு நம்ம அவரு இன்னும் தலித்து அவருக்கு அந்த பிரச்சனை அதெல்லாம் டோக்கனிசம். இதுக்கப்புறமா நீங்க என்னைக்கு பெரம்பலூர் வந்து ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சில இருந்து மாறிச்சோ, ஆராசா அன்னைக்கே பொது இடத்துல நின்று இருக்கணும். அது ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கோ இல்ல வசதி வாய்ப்பு இல்லாதவரை அங்க போய் நிறுத்தி ஜெயிச்சு கொண்டு வரணும். அதுதான் நல்ல ஒரு ஒரு அரசியல் தன்மை. நீங்க ஆராசா வந்து எங்க நின்னாலும் ஜெயிக்கிற சக்தி படைத்தவர், புரியுதுங்களா? அதே வந்து ரிசர்வ்டு தொகுதியில வேற ஒருத்தரால கட்சிக்காரர்கள் கட்சியில யாருன்னா இருப்பாங்க, தேடி பார்ப்பாங்க, தேடி பார்க்கணும். பார்த்து நீ வா, நீங்க வாங்க, நீங்க நல்லா பண்ணுங்க, நீங்க ஒரு அமைச்சராகும். அதுதான் ஒரு கட்சிக்கு நல்லது. அப்ப பொன்முடி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அவர் அமைச்சராக்கணும்ன்ற நிலைப்பாடு அப்படின்றது தவறான நிலைப்பாடு அப்படின்னு. அவசரமான நிலைப்பாடு. இப்போ வேண்டாம். பொன்முடி வெளியில இருந்தாமே போதும் உங்களுக்கு. பொன்முடி அமைச்சரா இருக்கணும்னு தான் இல்லை. பொன்முடி அவர்கள் நல்லா வேலை செய்யறவர் தேர்தல் வேலையை. ஒரு சிலர் வந்து பதவியில் இருக்கணும்னு இல்லை, அந்த அந்த ஆள் அங்க லோக்கல்ல இருந்தாலுமே போதும். இப்போ சிவி சண்முகம் இருக்கிறாரு, ஜெயிப்பாரு தோப்பாரு, ஜெயிப்பாரு தோப்பாரு, கட்சி வேலையில ஆக்டிவா இருப்பாரு, புரியுதுங்களா? வெளியில இருந்தா போதுமே. கரவேஷ்டி தானே உங்களுக்கு சொந்தம். அண்ணா அதை தானே சொல்லி கொடுத்தாரு. ஏன் பதவி பதவி பதவின்னு சுத்துறீங்க? பதவி பின்னாடி இந்த மாதிரி பதவி பதவி பதவின்னு போய் தான் நீங்க இவ்வளவு விமர்சனம் வருது உங்க மேலாம். பதவிக்கு ஆசைப்பட்டதுனால தான் அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ள போனாரு. அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் கேஸ்லாம் இருக்குதுண்ணா, என்ன சுத்து போடுறாங்க, நானே ராஜினாமா பண்ணிடுறேன், நான் வரும் மாவட்ட செயலாளரை ஒண்டி இருந்துடுறேன்னா பெயில் உடனே கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு கட்சி பாதிக்கப்பட்டிருக்காதா? இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டா இருக்குமா? செந்தில் பாலாஜி வந்துதான் கோயம்புத்தூரை திமுகவை காப்பாத்திருப்பாரா? அதெல்லாம் இருக்கும்ல. பதவினாலதான் இவ்வளவு பிரச்சனை. பதவி என்னைக்குமே சாதாரணமா இருக்கிறவங்க, சாமானியமா இருக்கிறவங்க, ஏழை பாழைகள் கிட்ட தான் நல்லது. பிரச்சனை கம்மி. இது புரியுறவங்களுக்கு புரியும், ஆனா இவங்களுக்கு அது புரியாது. இப்ப நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். இன்னும் தேர்தல் சமயத்தில் நிறைய அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. நன்றி, வணக்கம்.